மத்தவங்கலாம் போட மாட்டீங்களா? குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. ஏம்மா மத்தவங்கலாம் ஹோம்ஒர்க் போட மாட்டீங்களா? இன்னைக்கு போட்டு அனுப்புறோம்க்கா. ம் பார்க்குறேன். நந்தினி, தர்ஷினின்னு யார் சேவ் பண்ணியிருக்கேன்? தாரகா. தாரகா, ஹரிணி, அப்புறமா பத்மஸ்ரீ யாரு? பத்மஸ்ரீ, ஐயோ பத்மஸ்ரீ தான். அப்புறம் வந்து கோகிலவாணின்னு சொல்லி யாரை சேவ் பண்ணியிருக்கேன்? தள்ளி விட போகுது. இளம்பிரியன், இவங்க எல்லாரும் தான் போட்டிருக்காங்க. மற்றவங்களாம் போடல. அக்கா சொல்லுங்கம்மா. என்னக்கா என்னைய பேருன்னு கேட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டுமா? சாரிம்மா. டான்ல ஹோம்ஒர்க் போட்டீங்களாம்மா? போட்டீங்களா? யாரெல்லாம் போட்டீங்க? போட்டவங்க நேம் சொல்லுங்க பாப்போம். மாஸ்க் மேன் யாரு? ஐயோ கேட்டோனே லெஃப்ட் ஆயிட்டாங்க. என்னம்மா? புரியல, என்ன சொல்றீங்கன்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. ஹோம்ஒர்க் போடலையா? சரி, நாளைக்கு சேர்த்து போட்டுருங்க. குட் ஈவினிங்மா. ஓகே. ஹரிஷ் போடலையா? குட் ஈவினிங்ப்பா. ஹரிஷ், நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க் போடல? போட்டு அனுப்பிட்டேன்க்கா. ஃபர்ஸ்ட் நான் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க தான் போட்டீங்களா? பேர் வாசிச்சதுல வந்துதாமா? ஓகே ஓகே ஓகே. ஆனா உங்க பேரு நான் படிக்கல. சரி ஓகே. யார் கேட்டது? நீங்க வரத்துக்கு முன்னாடியே வாசிச்சிட்டோமா? ஓகேக்கா. உங்க பேர் தான் தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். சரிங்கக்கா. சொல்லுங்க சச்சின். ஒரே ஒரு கால் மட்டும் முக்கியமான கால் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். சரிப்பா. சரி ஓகேம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 5.3. 5.3 இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அது பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். 5.3 நம்ம பார்த்துட்டோம். கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாடல் சொல்லி கொடுத்துட்டேனே. 4 தான் பார்க்கணும், கரெக்டா? ஓகே, 4 பார்க்கலாம். ஓகே, இந்த மாடல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதே மாடலில் வந்து உங்களுக்கு புக்லேயும் எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் இருக்குது. இங்கே பாருங்கள், PQR அப்படின்ற வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது கொலினியர் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், பிசின்னு வேல்யூ இருக்குது, நம்பர்ஸ் இல்லாமல் ஏதோ கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் இருக்குது. சரி, அதாவது இதை எப்படி சொல்லுவோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, வேரியபிள்ஸ் அதாவது மாறிகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதை ரெண்டுத்தையும் வச்சு சொல்லுங்கம்மா. பிசியோட வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு ஈஸியான சம் தான், நல்லா இருக்கும். இதை எப்படி நம்ம போட போறோம் அப்படின்னா, காவ்யா வந்துட்டீங்களா? ஹோம்ஒர்க் முடிஞ்சிச்சா? ஓகேம்மா. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 5.4. நீங்களும் டெய்லியும் நமக்கும் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. சரிக்கா. ஓகேம்மா. சரி, இங்க பாருங்க, 5.4ல PQR அப்படின்னு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும், அதாவது கொலினியர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்மள பிசி வேல்யூவை கேட்குறாங்க.
சரி, இது எப்படி போட போறோம்னா PQR வேல்யூ சொல்லுங்கம்மா. -1 -4 -2 -4 -1 -4 கா. ஓகே. Q வந்து B, C கா. ஓகே. R வந்து 5 -1 கா. ஓகே. இப்போ இது வந்து கொலினியர், அதாவது ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லிட்டாங்களா, அப்போ முக்கோணம் PQR ஓட ஏரியா பரப்பளவு வேல்யூ வந்து 0. ஓகேவா? நம்ம வந்து ஆனா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் போட போறோம். நான் வந்து ஃபார்முலா எழுதல. நானும் எழுதலைன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் எழுதாம இருக்கக்கூடாது. எல்லாருமே ஃபார்முலா எழுதி போடுங்க. நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளதையும் லாஸ்ட்லையும் திருப்பி எழுதிக்கிட்டேன். இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1/2 - C - B -20 மைனஸ் மல்டி பண்ணி சொல்லுங்க. -4B ம் -5 ம் ம் +1. வெரி குட், வெரி குட். அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இதை நான் இந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்கிடுறேன். அப்போ அது இனிமே எனக்கு வேணாம். இப்போ -C -B -20 இந்த மைனஸை வந்து 3த்துக்கும் உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4B -5C -1. இப்போ இந்த சிசியும் நான் சால்வ் பண்ண போறேன். இப்போ 6C B இதுவும் இருக்கு, கழிச்சோம்னா +3B -20 -1 சால்வ் பண்ணா -21. நான் இந்த -21 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ +21 3B ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அடுத்து 6C செகண்ட் எழுதிக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து 3 ஆல டிவைட் ஆகும், 3 ஆலையும் வகுத்துறேன். அப்படின்னா இது 7B 2C. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? கொடுத்திருக்காங்கக்கா. என்னம்மா? ஈக்குவேஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். தீமாஸ்ரீ, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எடுத்துக்காட்டு 5.4மா. கங்கா ஐடியில் இருக்கிறது நீங்க தானே? ஜென்சி, சொல்லுங்கக்கா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எடுத்துக்காட்டு 5.4மா, எக்ஸாம்பிள் 5.4. ஓகேக்கா. ஓகேம்மா. 3 சாரிக்கா, லேட்டா வந்துட்டேன். பரவாயில்லம்மா. இதான் ஃபர்ஸ்ட் சம். குட் ஈவினிங்மா. கேக்குதா உங்களுக்கு? நம்ம பார்க்குறது வந்து எடுத்துக்காட்டு 5.4. ஓகே ஓகேவா, சரி. இதுல வந்து PQRன்னு 3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கம்மா. அந்த 3ஐயும் வந்து எப்பவும் போல பரப்பளவு கண்டுபிடிக்கிற மாதிரியே சால்வ் பண்ணோம். அது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும் கொலினியன் கொடுத்துருந்ததுனால ஈக்குவல் டு 0ன்னு வச்சு சால்வ் பண்ணிட்டோம். ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன ஈக்குவேஷன்மா கொடுத்துருந்தாங்க? 2B + C = 4 கா. ஓகே, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அந்த ஈக்குவேஷன் நான் இங்க எழுதிக்கிறேன். B - 2C = 7. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். என்ன பண்ணா சால்வ் ஆகும்? இந்த ஈக்குவேஷனை 2ஆல பெருக்குனா B கேன்சல் பண்ண முடியும். இல்ல இந்த ஈக்குவேஷனை 2ஆல பெருக்குனா C கேன்சல் பண்ண முடியும். நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கனா, நான் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல 2 மல்டிபிள் பண்ண போறேன். ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ண வேணாம், அதனால. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். B - 2C = 7. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2 மல்டிபிள் பண்ணோம்னா 4B 2C 8. அப்படியே நான் வந்து கூட்ட போறேன், ஆட் பண்றேன். அப்போ இது CC கேன்சல் ஆகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 5B = இது ஆட் பண்ணா 15 15. எனக்கு B தான் வேணும். இந்த 5யும் 15 கேன்சல் பண்றேன், 3 டைம்ஸ் போகும், 3 முறை. அப்ப B யோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏவை கண்டுபிடிக்க போறேன். சாரி, C. அப்போ B - 2C = 7ன்னு இருக்கா. Bக்கு பதிலா 3 - 2C = 7 -2C 7 -3ன்னு வரும். இது ஆப்போசிட் சைடு போனா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 4 வரும். -2C 2வையும் இதையும் கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போகும். இந்த மைனஸை நான் அந்த பக்கமா ரெண்டுத்துலயும் நான் வந்து மைனஸ் மல்டி பண்றேன். அப்படின்னா இது பிளஸ் ஆயிடும், அந்த மைனஸ் ஆயிடும். அப்ப C யோட வேல்யூ -2. அவ்வளவுதான். Aக்கு 3, Bக்கு -2.
ஈஸியான ஒரு சம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சிம்பிளான ஒரு சம். நார்மலா நம்ம வந்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் கூட சால்வ் பண்ணி பியும் சியும் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மா மா ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணணுமா யாரும்? டான்ல எதுவும் நோட் பண்ணிக்கிறீங்களாம்மா? எழுதிட்டீங்களா? ஓகே, சரி. சரி, இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு. அந்த சம் பாருங்க. இதே மாடல்ல ஒன்று இருக்கும். இந்த சம் இது பார்க்கலாமா? இது போடுறீங்களா இல்ல சொல்லி கொடுக்கவா? சொல்லி கொடுங்கக்கா. சரிம்மா, போடுறீங்களா? சரிங்க. ஆனா இதே மாடல் தான். சரி, அது வேணா நான் ஃபாஸ்டா கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படியே போட்டுடலாம். அந்த டேம் சொல்லுங்கம்மா. ஏபிசி சொல்லுங்க. -3,9. ம் பி வந்து A, Bக்கா. ம் சி வந்து 4 - 5க்கா. ஓகே, அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. A plus B = 1க்கா. ஓகே, நம்ம இதை அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமைந்தவை தானம்மா? கொலினியர் தானே? ஆமாங்கக்கா. ஓகே, அப்படியே டைரக்டா அப்போ 0ன்னு வச்சு சம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே மல்டி பண்ணி சொல்லுங்க. இதை நான் இங்கே கொண்டு போய் 0 ஆக்கிடுறேன். அப்போ 0 = அப்படியே கிராஸ் மல்டி பண்ண வேண்டியதான். -3b -5a plus 36. ஓகே மைனஸ் இதை மல்டி பண்ணோம்னா 9a. நான் மைனஸையும் சேர்த்து மல்டி பண்ணிக்க போறேன். அப்போ -9a. வெளியில ஒரு மைனஸ் காமனா இருக்குல்ல, அதையும் நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுறேன். இப்போ -4b. இதையும் மல்டி பண்ணா +15. அந்த மைனஸையும் மல்டி பண்ணிட்டா -15. இப்போ ஏ என்னென்ன இருக்கு? இது 2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா -14a. பி வந்து கேன்சல் ஆயிடுது. இது ரெண்டும் -4b இருக்கு. இந்த -15 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். +15 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்துலயும் நான் வந்து ஓகே அவ்வளவுதான். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோமா. கொஸ்டின்ல கொடுத்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறேன். a plus b = 1. இப்போ என்ன வந்திருக்கு? -14a -4b = 15 வருது. நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல 4 மல்டி பண்ணிக்கிறேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 4ஆல பெருக்குனா 4a. நான் கரெக்டா தானமா போட்டுட்டு வரேன். எதுவும் மாத்தல இல்ல. 46 நீங்க வந்து 3b ன்னு 46ஆ? 36க்கா. அது 3bன்னு நினைச்சு கேன்சல் பண்ணிட்டேனா? ஆமாக்கா. ஓகே, அப்ப அது கேன்சல் ஆகாதா? அது என்னடா வித்தியாசமா ஒன்று வந்திருக்கேன்னு பார்த்தேன். சரி,
அப்போ இது ஏ ஓகே. பி வந்து இதுவும் இதையும் சால்வ் பண்ணா -7b வருது. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 36 இருக்கு, 15 இருக்கு. கேன்சல் பண்ணா எவ்வளவுமா வரும்? 21. ஆமாக்கா. பிளஸ்ல வரும். அது இந்த பக்கம் போனா -21ன்னு வரும். சரி. ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தோம்னா -7ஆல வகுப்படும். இப்போ நான் -7ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ண போறேன். அப்போ இதை -7ஆல வகுத்தோம்னா 3, இது வந்து 2a, இது வந்து பிளஸ் பின்னு வந்துடும். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ இதையும் சால்வ் பண்ணோம்னா a plus b equal to 1, இங்கே வந்து 2a plus b equal to 3ன்னு இருக்கு. நான் அப்படியே வந்து ஃபுல்லும் மைனஸ் பண்ணிக்க போறேன். அப்போ குறி மாறும். அப்போ b கேன்சல் ஆகுது, அதனால தான் இப்படி பண்றோம். இப்போ -aயோட வேல்யூ -2 கேன்சல் பண்ணா aயோட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருது. இதை எடுத்துட்டு போய் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ எப்படி மாறும்? 2 plus b equal to 1, b வேல்யூ என்னன்னா 1 minus 2 minus 1, அவ்வளோதான். ஓகே பாருங்க, நம்ம பார்த்த அதே மாடல் தான், சிம்பிளான ஒரு சம் தான். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவாமா? ஃபாஸ்டா சொல்லிட்டேனா? ஓகே. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இது எல்லாமே 21 -14 -7bன்னு இருக்குமா? நான் எல்லாத்தையுமே -7ஆல டிவைட் பண்ணிட்டேன். அப்போ மைனஸ்லாம் ப்ளஸ் ஆயிடும். எல்லாத்துலேயும் 7னா கேன்சல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நோட் பண்ணிக்கிறீங்களா? எதுவும் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் அடுத்த சம் போறேன். என்னம்மா? ஓகேக்கா. ஓகேவா? டான்ல நோட் பண்ணிக்கிட்டீங்களாமா? இல்லை நோட் பண்ணணுமா? பண்ணிட்டோம்க்கா. பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. ஓகே, எல்லாமே மேக்ஸிமம் நம்ம பார்த்த மாடல் தான், சரியா? அதனால கொஞ்சம் நீங்களே போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ இது பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்தா நீங்களே போட்டுருவீங்களா? ஏன்னா அதே பரப்பளவு அதே இதுதான், ஓகேவா? அதனால நீங்க இதுல எந்த கஷ்டமே கிடையாது, அதே தான் ரிப்பீட்டடா வரும். சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து டைல்ஸ் வச்சிருக்காங்க. டைல்ஸ் வந்து போடுறாங்க. அந்த டைல்ஸை வந்து அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு காசு செலவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போறாங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரூம்ல வந்து மொத்தமா வந்து 110 டைல்ஸ் வந்து ஒட்ட போறாங்க, ஓகேவா? 110 டைல்ஸ் ஒட்ட போறாங்க. 110 டைல்ஸ் ஒட்டுறதுக்கு அந்த ரூம்ல எவ்வளவு பரப்பளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைல்ஸோட பரப்பளவுனா உங்களுக்கு தெரியும், ஏரியா. அதை ஆக்குபை பண்ற இடம், அதை அடைத்து கொள்ளக்கூடிய அந்த இடம். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இந்த கார்னர்ல நான் நோட்டை இப்படி வைக்கிறேன்னா, அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதோ அதுதான் அந்த நோட்டோட பரப்பளவுன்னு சொல்லுவோம், ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லா நம்ம 110 டைல்ஸ் ஒட்ட போறாங்க அப்படின்னா அந்த ரூமோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா? இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைல்ஸோட ஃபர்ஸ்ட் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகே? கண்டுபிடிச்சு அதை 110ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா நமக்கு எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிடும். கான்செப்ட் புரியுதா? ஒரு டைல்ஸோட பரப்பளவு அந்த டயக்ராம்ல அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு ஏபிசி எப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம சம் போட வேண்டியதான், ஓகேவா? ஏபிசி அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்கம்மா. அதை எடுத்து நீங்க பரப்பளவு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 சதுர அலகுகள் வருது. அந்த 6 வந்து இந்த 110 கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா 660 சதுர அலகுகள், அவ்வளவுதான். இந்த சம் புரியுதா நான் என்ன கான்செப்ட் சொல்றேன்னு? ஓகே, சரி.
சரி. இப்ப நெக்ஸ்ட் போட்டுமா? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம்மு. இதுல என்ன குடுத்துருக்காங்க? இது நம்ம நேத்தே பார்த்துட்டோம். நாற்கரத்தின் பரப்பளவு. பார்த்தோம்ல நேத்து. இந்த மாடல் சம்மு. ஓகே. இந்த சம் பார்த்தாச்சு நம்ம நேத்து. சரி. இப்போ இந்த சம் பாருங்க. இது கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுல வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஒரு நிமிஷம் நான் என்ன கான்செப்ட் படிச்சுக்கிறேன். சரி. இது வந்து ஒரு ஏதோ ஒரு வீடோ இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து கார் பார்க்கிங் வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? கார் பார்க்கிங் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சதுர அடிக்கு அவங்களுக்கு வந்து 1300 செலவாகுதாம். ஓகேவா? அப்படின்னா இந்த மொத்த கார் பார்க்கிங் அமைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, புள்ளிகள், இந்த மாதிரி புள்ளிகளை எல்லாம் ஜாயின் பண்ணி அவங்கள ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இது ஃபுல்லா அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு மொத்தமா எவ்வளவு காசு செலவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. கான்செப்ட் புரியுதா? வைத்தீஸ்வரன். ஓகே. வைத்தீஸ்வரன் கேக்குதாப்பா? நம்ம இப்ப பாக்குறது வந்து எடுத்துக்காட்டு 5.7பா. எக்ஸாம். ஓகே. சரி. இதுல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒரு கார் பார்க்கிங் அமைக்கிறதுக்கு ஒரு சதுர அடிக்கு ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகுறது வந்து 1300 செலவாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஃபுல்லும் அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாற்கரத்தின் பரப்பளவு நம்ம குவாட்ரிலேட்டரலோட அந்த ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, 4 புள்ளிகளை வச்சு நமக்கு ஃபார்முலா போட தெரியும், பரப்பளவு கண்டுபிடிக்க தெரியும். அந்த கான்செப்ட்ல இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர் வருதா, மொத்தமா அதுல எத்தனை சதுர அலகுகள் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 1300 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அது கூட இதை மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அப்படின்னா மொத்த செலவு நமக்கு தெரியும். 16 கூட 1300 மல்டிபிள் பண்ணுங்க, உங்களுக்கு 20,800 கிடைக்குது. அவ்வளவுதான். இந்த சம் ஓகேயா பாருங்க. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவான்னு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. என் வாய்ஸ் கேக்குதாம்மா? ஓகே. சரி. எல்லாரும் டக்குன்னு அமைதியாயிட்டீங்களா? அதான் டவுட் ஆயிடுச்சு. பாருங்க. ஏன்னா நான் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதனாலதான் திருப்பி நான் எதுவும் போட்டு காமிக்கல. இல்ல ஏதாவது சம் போட்டு காமிக்கணும்னாலும் சொல்லுங்க, போட்டு காட்டுறேன். மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? இல்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சரி. சரி. இப்ப பயிற்சியில பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபிஃப்த் பார்த்தாச்சு. சிக்ஸ்த் ஒரு மாடல் பார்த்துருவோமா? இதுவும் அதே தான். ஈக்குவல் டு 26 வச்சு சம் போட போறீங்க. ஏன்னா அதோட பரப்பளவு அவங்க கொடுத்துட்டு கேவோட வேல்யூ கேட்குறாங்க. ஆனாலும் இதுல ஒரு மாடல் நான் சொல்லி கொடுக்குறேன். 3 புள்ளிகளை வச்சு நம்ம பார்த்தோமா, முக்கோணத்தின் பரப்பளவுல கேன்னு ஒரு நம்பர் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்காம கே அந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு பரப்பளவு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நாற்கரத்துக்கு நம்ம போட போறோம். சரியா? அப்ப சொல்லுங்க, அதுல கொடுத்துருக்க பாயிண்ட் சொல்லுங்க. -4 -2 -3, K 3,
ஓகேம்மா. இப்போ இதுல நம்ம ஆர்டரா எழுத முடியாது. ஏன்னா நமக்கு ஆர்டர் தெரியாது. ஏன்னா அதுல கேன்னு ஒரு வேரியபிள் வந்து இருக்கு. அதனால நம்ம அத வந்து போட முடியாது. சரி. இப்ப என்ன பண்ணலாம்? பரப்பளவு எவ்வளவுமா குடுத்திருக்காங்க? 28 அப்போ நம்ம 28 ஈக்குவல் டு தான் சம் போடுவோம். நான் டைரக்டா இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறேன். -4 -2 -3k 3 -2 2 3 ஃபர்ஸ்ட்ல உள்ளதை லாஸ்ட்ல திருப்பி எழுதிக்கிறோம். அப்படியே மல்டி பண்ணலாமா? இது கூட நான் இங்க கொண்டு போய் மல்டி பண்ணிடுறேன். மல்டி பண்ணா எவ்வளவு வரும்? 56ஆமா? சரி, இது அப்படியே மல்டி பண்ணுவோமா? -4k +6 +9 -4. நீங்க வந்து இதே மாதிரி டைரக்டா போடாதீங்க. ஓகேவா? ஒழுங்கா நல்லா எழுதி அழகா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும். சரியா? நான் டைரக்டா உங்களுக்கு தெரியுன்றதுனால டைரக்டா போடுறேன். மைனஸ்லாம் நான் இப்ப டைரக்டாவே மல்டி பண்ண போறேன். இது மல்டி பண்ணா 6 +6 வரும். அது கூட மைனஸ் மல்டி பண்ணா -6. நான் டைரக்டா போடுறேன். அப்ப -3k. இது மல்டி பண்ணா -4 அப்போ +4ன்னு வரும். இது மல்டி பண்ணா -12 அப்ப +12ன்னு வரும். மைனஸோட மல்டி பண்ணா. நெக்ஸ்ட் நம்பர்லாம் தனியா எல்லாமே மல்டி பண்ணணுமா? இது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் ஆகுற டைம் தானமா? இல்ல வேற ஏதாவது நான் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு இருக்க போறேன். சரி, இங்க 56 இருக்கா? 9 இதையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 21ஆ? +21. அது இந்த பக்கம் வந்தா -21. k என்னென்ன இருக்கு? இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா -7k. ஓகே. இதுல இத சப்ராக்ட் பண்ணுங்க. கழிச்சு சொல்லுங்க. 35ஆ? ஓகே. ஓகே. இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸா? இங்க மைனஸ் இருக்கு. அப்ப நான் மைனஸ் இந்த பக்கம் கொடுக்க போறேன். அப்ப மைனஸ் கேன்னு வரும். அதாவது ரெண்டு பக்கமும் மைனஸால மல்டி பண்ணா இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் வந்துடும். அப்ப கேவோட வேல்யூ -5. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா பாருங்க. இல்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே. எல்லாருக்கும் ஓகேவாமா? ஓகே. ஓகேம்மா. சரி. இப்போ அடுத்து நம்ம இந்த 7th சம் பார்த்துட்டோம். 8th சம். 8th சம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது நான் சொல்லித் தரேன். அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் கான்செப்ட் சொல்லி கொடுத்துறவா? இந்த 10th போடலாம் நீங்க. 10th கான்செப்ட் ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்பீங்க. அதுல வந்து 6 சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூச ஒரு வாளி தேவைப்படுது அப்படின்னா இதை கண்டுபிடிச்சு, சரி அதுவுமே நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்க இது கண்டுபிடிக்கிற வரைக்கும் போட்டுருவீங்க. இதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் சொல்லியே தந்துடுறேன் உங்களுக்கு. சரி, நம்ம ஆர்டராகவே போயிடுவோமா? ஓகே, 8th சம் பார்ப்போம். 8th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கொஞ்சம் பெருசு. ஓகேவா? ஏபிசின்னு 3 வேல்யூ இருக்குமா? இதுல பிக்யூஆர் அப்படின்னு சென்டர்ல இருக்கு. இப்படி இதை ஜாயின் பண்ணி இதுல ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணத்தை அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த பிக்யூஆரோட வேல்யூ தான் உங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இது எல்லாமே நடுப்புள்ளிகளா இருக்கு, சென்டர்ல இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேக்குறாங்க, இந்த பெரிய முக்கோணத்தோட பரப்பளவுக்கும் ஏரியாவுக்கும் இந்த குட்டி முக்கோணம் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் பரப்பளவுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எழுதுங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கான்செப்ட் புரியுதா? என்ன கேக்குறாங்கன்னு புரியுதா? சரி, இப்ப என்ன கேக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா இதை எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போடுறத கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து அடேங்கப்பா இவ்வளவு வேலை பார்க்கணுமா அப்படின்னு தோணும் உங்களுக்கு.
நல்லா இருக்கா? வெளியில கொஞ்சம் போயிருக்கு. ஓகே. சென்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுல வந்து இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து பிக்யூஆர் வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க. ஏபில பி இருக்கு. அப்ப இங்க வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பி ஓட வேல்யூ சொல்லுங்கம்மா. 14,7 ம் அடுத்து கியூக்கா ம் 13.5 ம் 4 ஆ ஆர் வந்து 9.5 ஆ 4கா. ஓகே. சரி, இப்போ இதை நம்ம எப்படி போட போறோம்னா, ரெண்டு முக்கோணத்தையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ இந்த குட்டி முக்கோணத்துக்கு நம்ம ஈஸியா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம், குட்டி ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு. ஆனா ஏபிசிக்கு முதல்ல பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ இது வந்து நடுப்புள்ளியா இருக்கு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மீடியனா இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியும், மிட் பாயிண்ட்ஸா இருக்கு. இப்போ இத மிட் பாயிண்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்க்கா. சொல்லுங்க. x1 x2 divided by 2 ம் 1 ம் plus ஓகே. சரி, இப்போ அந்த கான்செப்ட்ல நான் என்ன பண்றேன் பாருங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுப்புள்ளி பி, பிக்கும் சிக்கும் நடுப்புள்ளி கியூ, ஏக்கும் சிக்கும் நடுப்புள்ளி ஆர். ஓகேவா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் கூட்டி டிவைட் பை 2 பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து மிடில், அதாவது நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் ஏக்கும் பிக்கும் நடுப்புள்ளி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதலாம்னா, x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2ன்னு எழுதுவோமா? ஏன் அப்படின்னா இதுல x1 y1 x2 y2 இருக்கு, அதனால அப்படி எழுதுறோம். இது ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் p. ஓகேவா? அப்ப p யோட வேல்யூ நம்ம எழுத வேண்டியதான். p யோட வேல்யூ என்ன? 11, 7. இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு ஈக்குவல்மா, செகண்டுக்கு ஈக்குவல், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க. x1 plus x2 divided by 2 equal to 11. நான் இதை இங்கே கொண்டு போய் மல்டி பண்ண போறேன். அப்போ இது எப்படி மாறும்? x1 plus x2 equal to 22. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இது y1 plus y2 divided by 2 equal to 7. அதை இது மல்டி பண்ணிக்க போறேன். அப்போ y1 plus y2 equal to 14. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி x1 y1 x2 y2 x3 y3 எல்லாமே கண்டுபிடிச்சாதான் அந்த முக்கோணத்தோட பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் பியும் சியும் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம நடுப்புள்ளி ஃபார்முலா எப்படி எழுதணும்? q தான், அது qவோட வேல்யூ தான் எடுத்துப்போம். அப்ப பிசி அப்படின்றது x2 plus x3 divided by 2, y2 plus y3 divided by 3. அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் கூட்டி டிவைட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கணும். அது எதுக்கு ஈக்குவல்னா 13.5, 4க்கு ஈக்குவல். புரியுதா எப்படி எழுதியிருக்கேன்னு? மத்தவங்களுக்குமா எல்லாருக்கும் ஓகேவா? யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. புரியுதுக்கா. இல்லக்கா, டவுட் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல போடட்டுமா இல்ல கீழே மூவ் பண்ணிக்குவா? சரி, நெக்ஸ்ட் பேஜ் போடுறேன், ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி எழுதியிருக்கோம்? x2 plus x3 divided by 3 equal to, சாரி divided by 2 பாத்தீங்களா? சரி, இது அப்படியே நான் இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னும் இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு எடுத்துக்கிட்டா இது ஈக்குவல் டு 13.5. இப்போ இது மல்டி பண்ணுவோம். மல்டி பண்ணா எவ்வளவு வரும்? எவ்வளவு மாறுது? 270. அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் புள்ளி வைப்பீங்க, அப்படின்னா 27. இது வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட் இங்க இருக்கிற y2 plus y3 divided by 2 அது ஈக்குவல் டு என்னமா எடுத்திருந்தோம், இங்க 4 அதுக்கு ஈக்குவல். அப்ப இது கூட இது மல்டி பண்ணுங்க, y2 y3 equal to 8. இது வந்து fourth equation. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து அதே மாதிரி இந்த ஏவும் சியும் இப்ப எடுத்துக்கணும். x1 x3 அது ரெண்டுத்தையும் எடுத்துக்குவோமா. அப்போ x1 plus x3 divided by 2 y1 plus y3 divided by 2 இது எதுக்கு ஈக்குவல், PQR ஓட வேல்யூ சொல்லுங்க. 9.5, 4. 9.5, 4. இதுல இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஈக்குவல்னு எடுத்துப்போமா. அப்ப எப்படி எடுத்துப்போம், x1 plus x3 divided by 2 equal to 9.5. இதை மல்டி பண்ணோம்னா எப்படி மாறும் இந்த ஈக்குவேஷன், 19 வரும். 19. அப்ப x1 plus x3 equal to 19. அதாவது 19 190 வரும். லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருவீங்க. இது 5th equation. நெக்ஸ்ட் இது y1 plus y3 divided by 2 equal to 4. இதை மட்டும் பண்ணீங்கன்னா y1 plus y3 equal to 8. இதை நான் 6th equation வச்சுக்கிறேன். இப்போ 6 equation நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஏதாவது நம்ம சால்வ் பண்ணி x, y, z அதாவது x1, y1, x2, y2, x3, y3 எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச எல்லா equationயும் எழுதிக்குவோமா. பாருங்க 22 14 x1 plus x2 equal to 22 y1 plus y2 equal to 14. First equation x2 x2 x3 equal to 27. okay, y2 y3 plus y3 equal to 8. okay, x1 plus x3 equal to 19. y1 plus y3 equal to 8. okay. இப்போதைக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா. சரி, இப்போ ஏதாவது நம்ம சால்வ் பண்ணி x1 y1 எல்லாமே கண்டுபிடிக்கணும். நான் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, என்ன பண்ணா இது சால்வ் ஆகும். இதுல x1 y2 இருக்கு, சாரி x1 x2 இருக்கு, இதுல x2 x3 இருக்கு, இதுல x1 x3 இருக்கு. நான் வந்து இந்த ஈக்குவேஷனையும் இந்த 5th ஈக்குவேஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் x1 நான் கேன்சல் பண்ணிடுறேன், x1 நீக்கிடுறேன். நீக்கிட்டோம் அப்படின்னா அதுல x2 x3 மட்டும்தான் இருக்கும். அப்ப அதை வந்து இது கூட நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு. இது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிற x1 நான் கேன்சல் பண்ண போறேமா. கேன்சல் பண்ணிட்டா அதுல x2 x3 மட்டும் இருக்கும். அது தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கும். அது கூட ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்ப நான் எடுத்துக்க போறது 1 and 5 எடுத்து மைனஸ் பண்ண போறேன். x1 plus x2 equal to 22. நெக்ஸ்ட் x1 plus x2 இல்ல x3 தான் இருக்கு, equal to 19. இதை நான் அப்படியே மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணா எப்படி வரும், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். x2 அப்படியே தான் இருக்கும், மைனஸ் x3 இருக்கும். ஈக்குவல் டு நேரா வேணா எழுதணும்னா இங்க ஏதாவது 0 கூட போட்டுட்டு x3 இங்க எழுதிக்கங்க தள்ளி. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு. உங்களுக்கு நேரா எழுதினாதான்க்கா போட தெரியும் அப்படின்னா இதுல வந்து x2 இருக்கா எழுதிக்கங்க, x3 இல்லைன்னா 0. இதுல x2 இல்ல 0, x3 இருக்குன்னா x3 இங்க எழுதிக்கங்க. நான் எடுத்துக்கணி பரவாயில்ல. இதுல இதை கழிச்சிங்கன்னா 3 வருமாமா, 3 வருதாமா, கரெக்டா. ஓகே, இப்போ இதை வந்து நான் 7th ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அது இதையும் நம்ம கழிச்சுக்கலாமா. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே இங்க எழுதிக்கிறேன், x2 x3 equal to 27. இது அப்படியே நான் கூட்ட போறேன். இது ரெண்டு கேன்சல் ஆகுது, இது கூட்டினா 2x2, இது ஆட் பண்ணா 30. அப்ப x2 equal to இது கேன்சல் பண்ணா 15. அப்ப x2க்கு 15 கிடைச்சிருச்சுமா.
இதை எடுத்துட்டு போய் எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ x1 பிளஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? x1 x2க்கு பதிலா 15 ஈக்குவல் டு 22. x1 தான் வேணும். அப்ப 22 மைனஸ் 15 எவ்வளோ? 7. x1 கிடைச்சிருச்சு. x1 கிடைச்சிட்டு x2 கிடைச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். x1க்கு பதிலா 7, x3 தான் கண்டுபிடிக்க போறோம். x3 வேணும் அப்படின்னா 19 மைனஸ் 7 எவ்வளோமா? 12. அவ்வளோதான். x1 x2 x3 மூணுமே கண்டுபிடிச்சிட்டேன். இது வரைக்கும் ஓகேவான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே. ஏதோ பெரிய சம்மா போய்கிட்டே இருக்கா? கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களே போடலாம். சரியா? சரி, இப்போ இதே மாதிரி இந்த y2 இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். இதுல என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள y1ஐயும் இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷன்ல உள்ள y1ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணி y2 y3 மட்டும் வச்சுக்கிட்டு அதை நான் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணிக்கிறேன். சரியா? அப்ப செகண்டும் எனக்கு சிக்ஸ்த்தும் சொல்லுங்கம்மா. செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. y1 plus y2 equal to 14. 14ஆமா? ஆமாக்கா. ஓகே, நெக்ஸ்ட் y1 plus y3 y3 தான் இருக்கு. அப்ப y2 இல்ல. y3 equal to 8. ஓகே, இது அப்படியே நான் வந்து மைனஸ் பண்ண போறேன். அப்ப மைனஸ் பண்ணுவோமா? எல்லாமே மைனஸ் பண்ண போறேன். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இதுல இதை சால்வ் பண்ணா y2, இது வந்து y3 அப்படியே எழுதிக்கலாம். இதுல 14ல 8 போயிடுச்சுன்னா 6. இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷனு? 9ஆ 8ஆ? 8வது ஈக்குவேஷன். 8. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட சால்வ் பண்ணோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சொல்லுங்க. அப்படியே நான் எழுதிக்கிறேன். 5வது ஈக்குவேஷன்ல அதுதான் இருக்கா? இதோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் சொல்லுங்க. y2 plus y3 equal to 8. ஓகே, இது அப்படியே நம்ம கூட்டினாலே போதும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டும் ஆட் பண்றேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2y2, இது சால்வ் பண்ணா 14. y2 தான் வேணும்னா ரெண்டும் 14 கேன்சல் பண்ணா 7. y2 கிடைச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்போ y1 plus y2க்கு பதிலா 7 equal to 14. y1 தான் வேணும். 14ல 7 போயிடுச்சுன்னா 7. y1 கிடைச்சிட்டு y2வும் தெரியுது. அதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ y3 கிடைக்கும். அப்போ y1 y3 equal to 8ஆ? y1க்கு பதிலா 7, y3 equal to 8, y3 equal to 8 minus 7 1. அவ்வளவுதான். இப்போ 3 கிடைச்சிட்டு இப்போ நம்ம இந்த டயக்ராம் பாருங்க. இதுல இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா ஏபிசின்னு கிடைக்குமா? இதை நம்ம திருப்பி ஏபிசியை தனியா வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிக்யூஆருக்கு பரப்பளவு, ரெண்டு பரப்பளவையும் கண்டுபிடிச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். போடலாமா? சரி, ஓகே. இப்போ x1ஓட வேல்யூ நம்ம என்னமா கண்டுபிடிச்சிருக்கோம்? உங்களுக்கு யாராவது நோட் பண்ணிக்கோங்க. x1 y1 எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நான் டயக்ராம் உள்ள வரைஞ்சு கேட்குறேன், அப்போ சொல்லுங்க. இதுல எதுவுமே கண்டுபிடிக்கலையா? இந்த ஒர்க் பாருங்க. இதுல x1 y1 மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி y1 y2 y3 மூணு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே, இங்க a ஓட வேல்யூ x1, y1. x1 ஓட வேல்யூ சொல்லுங்க. என்னமா?
8 7 என் காதுல 8 தான் வந்துச்சு. ஏயோட வேல்யூ 7 15 7, 15 அதாவது x1 y1 ஓட வேல்யூ கேக்குறேன் நானு. 7 ம். x1 y1 அதுதான் கேட்டேன். ஓகே. ஓகே 7, 7. நெக்ஸ்ட் பி இது வந்து x2, y2 சொல்லுங்க. 15 7 ஓகே. சி x3, y3 12 1 ஒண்ணா? ஆமா ஓகே. இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணுமா? அதே மாதிரி PQR இது மூணுத்துக்கும் தனியா ஏரியா கண்டுபிடிக்கணும். PQR அதுக்கு தனியா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் PQR நான் கண்டுபிடிச்சிடவா? PQR ஓட வேல்யூ சொல்லுங்க. 11 7 ம் Q வந்து 13.5 ம் 4 ம் R வந்து 9.5 4 ஓகே. சரி இதுக்கு நம்ம ஏரியா டைரக்டாவே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எதுவுமே நான் டயகிராம்லாம் வரைஞ்சு பார்க்கல. அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ஏன்னா நம்மளே ஒரு டயகிராம் போட்டிருக்கோன்றதுனால நான் டைரக்டாவே போட போறேன். ஏரியா PQR போடுவோமா? அப்ப 11 7 13 5 4 9.5 4 அப்படியே எனக்கு மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. 1/2 மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. 44 ஆ plus 54 ஆ plus 66.5 ம் அடுத்து மைனஸ் ஆ அடுத்து ஆ 94.5 ம் 38 ம் 44 ஓகே. இப்போ அப்படியே நம்ம மைனஸ் பண்ணணுமா? இது மூணுத்தையும் தனியா கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மூணுத்தையும் கூட்டி சொல்லுங்க. பத்து 15 16 124.5 ஓகே. அதே மாதிரி இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கம்மா. 176.5 நான் சொன்னேன்ல ஏன் வந்து நம்ம வந்து டயகிராம் வரைஞ்சு போடணும்னா இந்த மாதிரி மைனஸ்ல வருது பாருங்க அதனாலதான். இப்போ இது மைனஸ்ல வருது. சரி பரவாயில்ல. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா இதுல இதை கழிச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு. ஏன்னா இது மாட்லஸ் அப்படின்னா உங்களுக்கு மாட்லஸ் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா மைனஸா இருந்தாலும் பிளஸ்ல எழுதிக்கலாம். அந்த காரணத்தினால நீங்க பிளஸ்ஸா மாத்திடலாம். அதனால வருத்தப்பட வேணாம். இதையும் சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்கம்மா. 176.5ல 164.5 போனுச்சுன்னா எவ்வளோ? 12 12 வருது ஓகே 12 மைனஸ்ல வரும். நீங்க பிளஸ்லயே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 6 அப்ப இதோட வேல்யூ 6ன்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? PQR கண்டுபிடிச்சா 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் இப்ப ஏபிசிக்கு கண்டுபிடிக்கணும். ஏபிசி வேல்யூ பாத்துக்கங்க. அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லணும். ஏபிசி நோட் பண்ணிக்கோங்கம்மா. நோட் பண்ணிட்டீங்களா? ஏபிசி வேல்யூ சொல்லுங்க. ஏபிசி 1/2 அப்படியே 7, 7 15 7 ஆ 12 1 ம் லாஸ்ட்ல ஓகே. அப்படியே சால்வ் பண்ணுமா? அப்படியே மல்டி பண்ணி சொல்லுங்க. 48 ம் 15 ம் plus 84 84 ஓகே 105 ம் plus 84 ம் 7 ஓகே. இப்போ அப்படியே இது மூணுத்தையும் கூட தனியா கூட்டிக்கிறீங்களா? கூட்டி சொல்லுங்க. 148 148
மைனஸ் இது 3 கூட்டினா 196 அக்கா. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. நான் மாடுலஸ்ல வச்சு தான் எடுத்துக்க போறேன். பிளஸ்ல தான் வேல்யூ எடுத்துக்க போறேன். இது ரெண்டுத்தையும் கழிச்சு சொல்லுங்க. -48. -48 அதை நான் பிளஸ்ல எடுத்துக்க போறேன். ஓகேவா? ஓகே, இது அடிச்சோம்னா நமக்கு 24 வருது. சரி, நமக்கு ரெண்டுத்தையும் ஒப்பிட சொல்லியிருக்காங்கம்மா. அப்ப இதுல இருந்து அது எத்தனை மடங்கு பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 6, PQR வந்து 6 கிடைச்சிருக்கு. PQR வந்து 6. ஓகேவா? ஏபிசி வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 24. 24 நம்ம எப்படி எழுதலாம்? 6 இன்ட்டுன்னு எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 6ன்னு எழுதலாமா? அப்போ இந்த 6க்கு பதிலா PQR சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏபிசியின் பரப்பு அப்படின்றது 4 மடங்கா PQRோட பரப்பளவு. அப்ப இது மாதிரி 4 மடங்குக்கு இது சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க 4 இன்ட்டு 6 நான் இப்படி மாத்தி எழுதிக்கிறேன். ரொம்ப பெரிய கணக்கு தான். ஆனா நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நடுப்புள்ளிகளை வச்சுக்கிட்டு இந்த ஏபிசியோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏபிசியோட பரப்பளவையும் பிக்யூஆரோட பரப்பளவு ரெண்டுமே தனித்தனியா ஏரியா கண்டுபிடிச்சு பார்க்கும்போது இதை விட இது 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தெரியுது. அவ்வளவுதான். இதை ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு டைம் பாருங்க. ஒரு ஒரு பேஜா காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா உடனே கேளுங்க.
ஓகேக்கா. ஓகேம்மா. எல்லாருக்கும் ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து புக்ல கிடையாது. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே வந்து புக்லயே வந்து குடுத்துட்டாங்க. பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி. இப்போ நம்ம ஹோம்வொர்க் என்னென்ன குடுத்துருக்கேன்? என்னென்னம்மா இன்னைக்கு ஹோம்வொர்க் குடுத்தேன்? இன்னைக்கு ஏதாவது ஹோம்வொர்க் குடுத்தனா? 7வது சம்முக்கா. 7வது சம் மட்டும் குடுத்துருக்கனா? 7வது சம் போட்ட மாரி இருக்கே. சொல்லி கொடுத்துட்டீங்களா? சொல்லி குடுத்துட்டேன். ம். எல்லாமே சொல்லி குடுத்துட்டேன். சரி. இப்ப நான் வந்து அப்ப இந்த 9th சம் நான் சொல்றேன் கான்செப்ட். அத நீங்க போட்டு வாங்க. என்னன்னா இந்த டயகிராம் வச்சு தான் சம்மு. இதுல என்ன கேக்குறாங்கன்னா, உள்ள ஒரு நாற்கரம் இருக்கு. ஓகேவா? பாரலிச்சல். அதாவது 4 சைடும் க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்படி இருந்தாலே இத நாற்கரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியில ஒண்ணு இருக்கு. இது ஒரு ஸ்விம்மிங் பூல். ஓகேவா? ஸ்விம்மிங் பூல். அதுக்கு வெளியில வந்து என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்ம நடந்து போறதுக்கு இந்த பாதை இருக்குல்ல, இதோட அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பரப்பளவு ஏரியா கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்விம்மிங் பூலோட ஏரியாவ கண்டுபிடிங்க தனியா. அதே மாதிரி இந்த வெளியில இருக்குல்ல, இந்த நாற்கரத்தோட ஏரியாவ தனியா கண்டுபிடிக்கணும். 2த்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பகுதியோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா ஒரு பெரிய வேல்யூல இருந்து இந்த குட்டி வேல்யூ கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த நடந்து போற இந்த பாதை. அந்த பாதையோட பரப்பளவு தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அப்ப என்ன கான்செப்ட்னா, அவங்க கொடுத்திருக்கிற இந்த 2 பரப்பளவுமே கண்டுபிடிங்க. 2த்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைச்சிடும். போட்டு வரீங்களா? ஓகேக்கா. ஓகே. ஓகே. இதான் ஹோம்வொர்க். நாளைக்கு எல்லாருமே போட்டு வரணும். ஓகே. நாளைக்கு பார்ப்போம். தேங்க் யூ. பை பை. குட் நைட். இன்னைக்கு நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் தான் எதுவுமே கேட்கல. நாளைக்கு கேக்குறேன். ஓகேங்கா. ஓகேங்கப்பா. தேங்க் யூ. தேங்க் யூமா. தேங்க் யூ. பை பை. தேங்க் யூ. அக்கா. சொல்லுங்கம்மா. அக்கா. சொல்லுங்கம்மா. கேக்குதுமா? தேங்க்யூக்கா. தேங்க் யூப்பா. கேக்குதுமா? சொல்லுங்க.